2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? புது சிருஷ்டி. என்ன சொல்லுகிறது? புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லுகிறார். இதோ இல்லையா, 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுகிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமீன். அப்புறம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷன் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு அங்க? புது சிருஷ்டின்னு சொன்னார். இங்க என்ன சொல்லுகிறார்? புதிய மனுஷன். இந்த புதிய மனுஷன் யாருன்னா உள்ளான மனுஷன். யாரு? உள்ளான மனுஷன். அப்புறம் அதே அதிகாரத்துல கவனிங்க, 22ஆம் வசனத்துல என்ன சொல்ற? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்புறம் என்ன சொல்லுகிறாரு? புதிதான ஆவி உள்ளவர்கள் அப்படிங்கிறாரு. புது சிருஷ்டி, புது மனுஷன், புது ஆவி, எல்லாமே புதுசு. எல்லாரும் சொல்லுங்க, புது மனுஷன், புது ஆவி, புது சிருஷ்டி, புது ஜீவியம். அடுத்து என்னது? ஆமா, ரோமர் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஆமீன். அப்ப வேதம் என்னெல்லாம் சொல்லுகிறது பாருங்க. புது சிருஷ்டி, புது மனுஷன், புது ஆவி, புது ஜீவியம், புது லைஃப், நியூ லைஃப் இல்லையா, புது வாழ்வு. இது எல்லாமே புதுசு. பக்கத்துல கை பிடிச்சவங்க, எல்லாமே புதுசு, ஒன்றும் பழசு கிடையாது, எல்லாமே புதுசு. ஆமீன். கவனிக்கிறீங்களா? இது எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஆண்டவர் இந்த மாற்றங்களை செய்கிறார். இதை இலவசமாய் செய்கிறார். இது நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்குள்ள எல்லாமே புதிதாக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள எல்லாமே என்ன ஆக்கப்பட்டிருக்கிறது? இப்போ நீங்க பழைய மனுஷன் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, இப்போ நான் யாரு கிடையாது? பழைய மனுஷன் கிடையாது. எனக்குள்ள பழைய ஆவி கிடையாது, பழைய சிருஷ்டி கிடையாது, பழைய வாழ்க்கையும் இருக்காது. இப்ப என்ன சொல்றாரு? புதுசா நீங்க வாழும்படி என்ன சொல்றாரு? புதிதான ஜீவன் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு தான் இதெல்லாம் புதுசாக்குகிறார். ஆமீன். புதிய வாழ்க்கையை நீங்க தொடங்கும்படி இல்லையா, புதிய வாழ்க்கை இல்லையா, பாவத்திற்கும் பிசாசுக்கும் உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் சத்துருவுக்கும் இதுக்கெல்லாம் அடிமையா இருந்த நம்மை விடுதலையாக்கி அப்படியே ரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்து இல்லையா, இதெல்லாம் ஏன் செய்யறாருன்னா நீங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இன்று முதல் புது வாழ்க்கை. சொல்லுங்க, இன்று முதல் நமக்கு என்ன வாழ்க்கை? என்றைக்கும் அந்த வாழ்க்கையை தொடங்கிட்டாரு. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே அந்த புது வாழ்க்கை உங்களுக்குள்ள வந்துட்டு. ஆனா இதுவரைக்கும் அதை வாழ தொடங்கல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இந்த புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு புது லைஃப் ஆரம்பிப்போம். எஸ், புதிய துவக்கம், புது ஆரம்பம், வெற்றியின் ஆரம்பம், புதிய ஜீவியம், மகிமையின் ஜீவியம். ஆமீன். அது விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவர் எல்லாம் புதிதாக்கிட்டார். எல்லாம் என்ன செஞ்சிட்டார்? புதிதாக்கிட்டார். இப்ப இந்த புதிய மனுஷன் எப்படிப்பட்டவன், இந்த புதிய மனிதனுக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நாம் என்ன செய்யும் போது, பார்க்கும்போது, இதை நம்ம தியானிக்கும் போது கவனிங்க, முதல்ல நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம யாரு இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். இந்த புதிய மனிதன் யாரு, புதிய லைஃப் எப்படிப்பட்டதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் போது முதல்ல நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? இப்ப நம்ம யாரு இல்லைங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
கவனிக்கிறீங்களா? இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரும், எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேரோ அத்தனை பேரும், அத்தனை பேரும். அதான் முக்கியமானது. எல்லாருக்கும் எல்லாமும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். இங்க இருந்து தாங்க எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க. இந்த பைபிள்ல இருந்து தான் இந்த உலகத்துல இந்த பயங்கரமான டாபிக், தலைப்பு, இதெல்லாம் இங்க இருந்து தான் காப்பி அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு? இங்கதான் இருக்குது. கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? அத்தனை பேருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அத்தனை பேருக்கும். ஆமீன். அப்ப தேவனுடைய நன்மைகளும், தேவனுடைய ஆசீர்வாதங்களும், தேவனுடைய வல்லமையும், தேவன் கொடுக்கிற புது வாழ்வும், தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்களும், தேவனிடத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்கிற உரிமைகளும் அத்தனை பேருக்கும் உரியது, எல்லாருக்கும் உரியது, ஒவ்வொருவருக்கும் உரியது. இந்த சபையில அல்லது உலகத்தின் சபையில இருக்கிற கடைகோடி மனிதனுக்கும் அது உரியது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். மிகப்பெரிய மனுஷனுக்கு மாத்திரமல்ல, பெரிய ஜப வீரருக்கு மாத்திரமல்ல, பெரிய போதகருக்கு மாத்திரமல்ல, அதிகமாய் கொடுக்கிறவங்களுக்கு இல்லை, அதிகமாக ஜெபிக்கிறவங்களுக்கு இல்லை. தேவனுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும், தேவன் கொடுக்கிறதான அவருடைய ஈவுகளும் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களுக்கும் உரியது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் உரியது என்றுதான் வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஆமீன். இதுல படித்தவன் படிக்காதவங்கிறது கிடையாது. கவனிச்சிருங்களா? இதுல கருப்பும் சிவப்பும் கிடையாது, இல்லையா? அவர் சிவப்பா இருக்காரு, அதனால ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லாதீங்க. ஆமீன். கவனிக்கிறீங்களா? அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் நிறைய படிச்சிருக்கிறாரு, இல்லையா? அப்படிலாம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? அவர் வளர்த்தியா இருக்காரு, நான் குட்டையா இருக்கேங்க, கத்துற என்ன, அப்படிலாம் கிடையாது. இங்க எந்த வித்தியாசம், எந்த நாடு, எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மதம், இல்லைங்களா, என்ன படிப்பு, என்ன பின்னணி, அதெல்லாம் கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு தகுதி என்னன்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? எல்லாரும் சொல்லுங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும். அந்த அத்தனை பேரும்ல நீங்க இருக்கீங்களாங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா, அதுதான் முக்கியம். ஆமீன். கவனிக்கிறீங்களா? அத்தனை பேரும் கழுவப்பட்டது ஒரே இயேசுவின் ரத்தத்தினால தான். அத்தனை பேருக்கும் மரித்தவர் ஒரே ஆண்டவர் தான். அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே வாக்கு தத்தம் தான். அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே பைபிள் தான். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கொடுத்தது ஒரே ஆவியானவரை தான். எந்த வித்தியாசமும் ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. மாத்திரமல்ல, ஒரே அளவுல தான் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி, ஒரே அளவுல தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யணும்? முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். இப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அப்புறம் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக. அந்த அளவுன்னு இருக்கு பாருங்க, அதை அண்டர்லைன் பண்ணி அல்லது அதுல ஏதாவது அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அளவுனா மெஷர், எந்த அளவுக்கு அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறது அளவுகோல் எதை பொறுத்தது அப்படின்னா அவருடைய ஈவின் அளவு. ஏங்க, நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்கள் எல்லாரையும் வாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் 100 பேர் 500 பேர் இருக்கீங்க, வாங்க உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க போகிறேன், வாங்க வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள்லாம் சிந்தனை பண்ணிகிட்டே வர்றீங்க, நமக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாருன்னு தெரியலையே. ஒவ்வொருத்தரும் ஒன்றும் சிந்தனை பண்ணுறீங்கன்னா, இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், ஒரு நாள் கூட வராமல் இருந்ததில்லை, அப்போ எனக்கு இவ்வளோ கொடுப்பாரு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார். ஒருத்தர் இல்லை இல்லை, நான் சர்ச்சுக்கு எப்போதும் லேட்டாக தான் வருவேன், அப்போ எனக்கு கம்மியாக தான் கொடுப்பாரு. இல்லையா? அளவு நிர்ணயிக்கிறீங்களே, இந்த அளவு இவர் என்ன சொல்றாருன்னா
அளவு நம்மளை பார்த்து அல்ல, நம்முடைய திறமையை பார்த்து அல்ல, நம்முடைய எதையும் வைத்து அல்ல. அளவு என்பது அவருடைய ஈவு, அதான் அளவு. அதை சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துனுடைய ஈவு தான் அளவு. ஈவுனா கிஃப்ட். ஈவுனா என்னது? ஆங்கிலத்தில் கிஃப்ட், தமிழ்ல சில இடங்கள்ல அதை வரங்கள்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? ஈவுனா என்னதுன்னா அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை, அவர் எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் அளவு. ஆமீன் சொல்லுங்க. ஏங்க, ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவின்படி தான் கொடுப்பாரே தவிர நம்முடைய எதையும் அவர் அளவாக எடுத்துக்கொள்ள மாட்டார். உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? நான் இப்படிலாம் இருக்கிறேன், அதுதான் சொன்னேன். நான் கருப்பாக இருக்கேன், நான் படிக்கிறேன், நான் படிக்கலை, நான் ஏழை பணக்காரன், எனக்கு சரீரம் பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குது, திறமை இருக்குது திறமை இல்லை, தாளந்து இருக்குது இல்லை, உயர்ந்திருக்கிறேன் உயரலை, இதெல்லாம் அளவே இல்லை. இங்கே அளவு என்ன அப்படிங்கிறாருன்னா அவருடைய மனசு தான் அளவு. அவருக்கு எவ்வளோ மனசு இருக்கு சொல்லுங்க? எவ்வளோ மனசு இருக்கு சொல்லுங்க? அளவிட முடியாதது. அவருடைய அன்பு தான் அளவு. அவருடைய அன்புக்கு என்ன அளவு? அகலம் ஆழம் நீளம் உயரம் என்று அளவிட முடியாதது தான் அவருடைய அளவு. ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் என்ன சொல்றாரு? ஆமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க. அளவு என்பது என்னது? இங்க அளவுன்னு சொல்லப்படுறது என்பது வாங்குகிறவருடைய அளவை பொறுத்து அல்ல, பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன திறமை இருக்கு, பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு, வாங்க வர்றவங்களுக்கு என்ன தகுதி, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, இதெல்லாம் அளவு கிடையாது. இங்க அளவு என்னன்னா எல்லாரும் வாங்க. எத்தனை பேர் வர முடியும்? எத்தனை பேர் வர முடியுமா வாங்க, அதான் சொல்லுங்க. எத்தனை பேரோ அத்தனை பேரும். ஆமீன் சொல்லுங்க. 1 கோடி பேரா வாங்க, 2 கோடி பேரா வாங்க, 5000 கோடியா வாங்க, எத்தனை பேர்னாலும் வாங்க. என்ன கேட்க போறீங்க? எல்லாம் கேளுங்க. ஆனா நான் எப்படி கொடுக்க போறேன் தெரியுமா? நீங்க கேட்டதின்படி கொடுக்க போறது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன். சொல்லுங்க, என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே அவர்கிட்ட எவ்வளவு இருக்கோ, அவரால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ, அவருக்கு எவ்வளவு மனசு இருக்கோ, ஆமீன், அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதன்படியே கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறவர். அப்படி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் ஜெபிச்சதை எனக்கு தந்தா போதும் அப்படின்னு சொல்றீங்களா? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு பேராசெல்லாம் கிடையாது பிரதர். ஆமீன். அப்படிலாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட முன்னாடி நீங்கள் நடிக்கலாம் கூடாது. எனக்கு பெரிய பேராசெல்லாம் இல்லை, நான் கேட்டதை கொடுத்தா போதும், அப்படிலாம் கொடுக்க மாட்டார். நீங்கள் கேட்டதை கொடுத்தா அவருக்கு என்ன மரியாதை இல்லைங்களா? நீங்கள் சும்மா ஒன்றுமில்லாததை கேட்பீங்க. ஆண்டவரே ஆமீன் எனக்கு சைக்கிள் தாங்கப்பா அப்படின்னு கேட்பீங்க. அவருக்கு உங்களுக்கு கார் கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? இல்லைங்களா? ஆண்டவரே எனக்கு இந்த தெருவில் ஒரு 1/4 சென்ட் இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். இல்லை இல்லை, அவர் உங்களுக்கு 2 கிரவுண்டு தர ஆசையா இருக்கிறார். ஆமீன். நீங்க கேட்டதை கொடுக்கணுமா? அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. அதான் சொல்றாரு இல்லையா? எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அதை பத்தி சொல்றாரு. நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக. ஆமீன். எவ்வளவு? மிகவும் அதிகமாக நமக்கு செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் எப்பொழுதுமே தேவனுக்கு என்ன உண்டாகட்டும்? கனமும் துதியும் உண்டாகட்டும். இதுதான் அளவு. கர்த்தர் இதுதான் என்ன செய்கிறாரு? அளவாய் வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கீர்கள். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஒரே நம்பிக்கை, ஒரே அழைப்பு. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாருக்குமே என்னதான் இருக்கிறது? ஒரே நம்பிக்கைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமீன். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? அந்த ஒரே நம்பிக்கைக்கு நீங்கள் அதை நம்பிக்கும்படி, அதை விசுவாசிக்கும்படி. ஆமீன். உங்களுக்கு ஒரே அழைப்பை தான் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமீன். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஆமீன் சொல்லுங்க. அது எப்படி பாஸ்டர்? எனக்கு அவருக்கு எல்லாருக்கும் ஒரே சரீரமா? இங்க இவர் ஒரே சரீரம்னு சொல்றது சபை என்ற சரீரம். கிறிஸ்து தலையாக இருக்கிறார். சபை எப்படி இருக்கிறது? சரீரமாக இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறதா? கவனிக்கிறீங்களா? 16ஆம் வசனம் பாருங்க.
15 வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அப்படின்னு சொல்றாரா? இதுதான் ஒரே சரீரம்னா என்னது? சபை என்கிற ஒரே சரீரம். இந்த சபைக்கு யாரு தலையா இருக்கிறா? இந்த சபைக்கு யார் தலையா இருக்கிறா சொல்லுங்க? கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஆமீன். அதான் ஒரே சரீரம். அப்புறம் ஒரே ஆவி. எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறாரு? ஒரே ஆவியும் உண்டு. அப்புறம் ஒரே கர்த்தர். அப்புறம் ஒரே விசுவாசம் தான். எல்லாருக்குமே என்னதான்? ஒரே விசுவாசம். அப்புறம் ஒரே ஞானஸ்தானம் தான், இல்லைங்களா? ஒரே வகை எல்லாம். இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா ஒரே வகையான விசுவாசம் தான். ஆமீன். உங்களுக்கு எனக்கு என்னங்க விசுவாசம்? இயேசு வரப்போகிறார். எல்லாரும் சொல்லுங்க மாரநாதா. சொல்லுங்க. மாரநாதான்னா என்ன? இயேசு சீக்கிரம் வாரும்னு அர்த்தம். அதான் நம்முடைய விசுவாசம். இயேசு வரப்போகிறார். ஆமீன் சொல்லுங்க. எல்லாருக்கும் என்ன விசுவாசம்? ஆமீன். 1 கொரிந்தியர் 15 எழுதுறாரு இல்லையா? நமக்காக இயேசு நம் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இதுதான் என்னுடைய விசுவாசம். எல்லாருக்கும் என்னதான்? ஒரே விசுவாசம் தான், இல்லைங்களா? அதை பத்தி தான் இங்க என்ன செய்கிறாரு? எழுதுறாரு. அப்புறம் 6ஆம் வசனம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும். வாசிங்க. அவர் பாருங்க, இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது நீங்க சில வார்த்தைகளை நீங்க கவனிக்கலாம். என்னன்னா ஒரேன்னு வரும், அப்புறம் எல்லார் மேலும், அனைவருக்குள்ளும்னு வரும். கொடுத்தா எல்லாருக்கும் கொடுப்பார், ஊத்துனா எல்லார் மேலேயும் ஊத்துவார். ஆமீன். மாம்சமான யாவர் மேலும். ஆமீன் சொல்லுங்க. மாம்சமான கற்பர்கள் மேலும் ஊத்துவேன் அப்படின்னு சொன்னாரா? மாம்சமான வெள்ளைக்காரர்கள் மேல் ஊத்துவேன்னு சொன்னாரா? இல்லையா? கொடுத்தா யாவருக்கும். அதான் கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. அப்புறம் ஒரே எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளும் அப்படின்லாம்ங்கிற வார்த்தைகள் என்ன செய்ய நீங்க திரும்ப திரும்ப வருகிறத நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடிகிறது. பார்த்தீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் கவனிங்க. இப்ப என்ன நான் பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி தான் எல்லாருக்கும் கொடுக்கிறது ஒரே அளவு தான். ஆமீன். ஒரே பிதா, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே அழைப்பு, ஒரே சரீரம், ஒரே ஆவி மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அவர் கொடுத்ததும் ஒரே அளவுல தான் கொடுத்திருக்கிறார். ஆமீன். உங்களுக்குள்ள நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களே. 1 பேதுரு 1:22-23 சொல்றாருல, நீங்கள் தேவ வசனம் என்னும் அவருடைய அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்றாரா? எல்லாரையும் அவர் தேவ வார்த்தையினாலதான் பிறக்க செய்திருக்கிறார். அழிவில்லாத வித்தாகிய வார்த்தை. உங்களுக்குள்ள இருக்கிற புதிய மனுஷன், எனக்குள்ள இருக்கிற புதிய மனுஷன், அமெரிக்கால இருக்கிற ஒருவருக்குள்ள இருக்கிற புதிய மனுஷன், ஒரு பெரிய போதகர் என்று நினைக்கிற அவருக்குள்ள இருக்கிற ஒரு புதிய மனுஷன், ஒரு சின்ன சாதாரண விசுவாசி என்று நீங்கள் நினைக்கிற அவருக்குள்ள இருக்கிற ஒரு புதிய மனுஷன், இந்த எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற புதிய மனுஷன் ஒரே மாதிரியானவன். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? சரீரம் தான் பார்க்க வித்தியாசமா இருக்கும். சிலருக்கு கருப்பா, சிலருக்கு வெள்ளையா, சிலருக்கு வளர்த்தியா, சிலருக்கு குட்டையா, சிலருக்கு மூக்கு சப்பையா, கொரியாக்காரங்க மாதிரி. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சரீரம் வித்தியாசமா இருக்கும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில், ஆமென் சொல்லுங்க, தேவனுடைய ஆளுகையில தேவன் புதிதாக்கும் போது இந்த உள்ளான மனுஷன் இருக்கான் இல்லையா, எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரி தான் அவன் பிறந்திருக்கிறான். எல்லாரும் ஒரே கர்த்தருடைய வார்த்தையினால தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எல்லாருக்குள்ளேயும் அதே வல்லமை, அதே வரங்கள், அதே கிருபைகள், அதே பவர், அதே ஞானம், அதே புத்தி, இதெல்லாமே எங்க இருக்கிறது? உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது என்பதுதான் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிட்டு வருகிற முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆமீன். கவனிக்கிறீங்களா? இப்ப இங்க இவர் எதை பத்தி பேசுறாருன்னா வரங்களை பத்தி பேசுகிறார். எதை பத்தி பேசிட்டு வர்றாரு? வரங்கள். அடுத்த வசனம் பாருங்க, 8ஆம் வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்தார். எதை கொடுத்தாரு? எல்லாரும் சொல்லுங்க, கொடுத்தார். சத்தமா சொல்லுங்க, கொடுத்தார். எப்படி கொடுப்பார்? எப்படி கொடுத்தார்? ஒரே அளவில் கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? ஒரே அளவில் தான் கொடுத்தார். ஒரே ஆவியை தான் கொடுத்தாரு. ஒரே வார்த்தையினால தான் பிறக்க செய்திருக்கிறாரு. இப்ப என்ன விஷயம்னா, நல்ல கவனிங்க,
இதை எந்த அளவுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், இந்த சத்தியத்தில் எந்த அளவுக்கு நாம தெளிவாய் இருக்கிறோம். அப்புறம் இந்த புதிய மனுஷனையும் இந்த புதிய வரங்களையும் இந்த புதிய வாழ்க்கையும் நாம் எப்படி வாழுகிறோம் என்பதுல தான் வித்தியாசம் இருக்கிறது தவிர அவர் கொடுத்ததுல எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க. அவர் ஒருவருக்கு குறைவாகவும் ஒருவருக்கு நிறைவாகவும் கொடுக்கவில்லை. எந்த விதத்திலும் அவருக்கு என்ன இல்லை, வேற்றுமை நிழலே கிடையாது. பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆமேன். இல்லைங்களா? அவர் கொடுத்ததை நம்ம கூட்டவும் முடியாது, பெருக்கவும் முடியாது, அதுவும் முடியாது. ஏங்க, அவர் ஏதாவது ஒன்றை குறைய கொடுத்தா தானே கூட்ட முடியும், இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய நம்பரை சொல்லுங்க, எத்தனை சொல்லுவீங்க? 1 கோடி கோடிக்கு கோடி அப்படி சொல்லுவீங்களா? கோடி 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 கோடிக்கு கோடி 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 வாய் வலிக்கிறவரை சொன்னதுக்கு அப்புறம் அதுல 1 கோடியை கூட்டி உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறாருன்னா அதுல நீங்க எப்படி கூட்ட முடியும்? ஆமே, கவனிக்கிறீங்களா? நீங்க எதையெல்லாம் அதிகம் நினைக்கிறீங்களோ அதுல கொஞ்சம் கூட்டி தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அதை எப்படி நீங்க கூட்ட முடியும்? இல்லைங்களா? நாம் இமயமலைக்கு ஏறிடுவேன் அப்படின்னு தானே சொல்ல முடியும். உங்களுக்கு அதிகபட்சம் தெரிந்தது என்னது? இமயமலை தான் உயரம், இல்லையா? அவர் அந்த உயரத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் உயரமா உங்களுக்கு கூட்டியே தந்துட்டார்னா நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவர் கொடுத்ததை நீங்க கூட்டவோ பெருக்கவோ முடியாது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ உங்களுக்கு நான் இப்படி சொன்னா புரியும், இல்லையா? உலகத்துல எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே, எல்லாருக்குமே மூளை இருக்குது, இல்லையா? அந்த மூளையை எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பயன்படுத்துகிறோமா. சிலர் 2% பயன்படுத்துகிறவங்க பெரிய விஞ்ஞானியாக மாறிடுறாங்களாம். 3% பயன்படுத்துகிறவங்க மகா பெரிய விஞ்ஞானிகளாக மாறி விடுறாங்களாம். அப்போ 100% பயன்படுத்தினா என்ன ஆகும் பாருங்க. அப்போ நம்மள எவ்வளோ பயன்படுத்துகிறோம்னு எனக்கு தெரியல. கவனிக்கிறீங்களா? அப்போ எல்லாருக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் என்ன இருக்கு? மூளை இருக்கு. ஒரே அளவில் தான் இருக்கு, பயன்படுத்துவதில் தான் வித்தியாசம். கவனிக்கிறீங்களா? அது போல தான் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்கிறார். ஆமீன். உங்களுக்குள் வரங்கள் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? பிரதர் சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வரங்கள் இருக்கு. உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. லூக்கா 18:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். ஆமீன். மார்க் 16:17 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அடையாளங்களாக பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு துரத்துவா? விசுவாசிகள் சொல்லப்பட்டிருக்கிறா, பெரிய போதகர்னு சொல்லப்பட்டிருக்கா, பெரிசா ஜபிக்கிறவர்கள் துரத்துவார்கள் சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க. விசுவாசம் தான் அங்க முக்கியம். எதுதான் அங்க முக்கியம்? விசுவாசம். எதை விசுவாசிக்கணும்? எனக்குள் தேவன் எல்லாம் வைத்திருக்கிறார், நான் புது மனுஷனா இருக்கேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன், எனக்குள்ள பிசாசை துரத்துக்கிற வல்லமை இருக்கு, பிசாசை துரத்துவதற்கு என் தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க பிசாசை துரத்த முடியும். அதான் அளவு. அதான் என்னது அளவு? அப்ப எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கு சொல்லுங்க. எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? வாய்த்தரன்னு சொல்லுங்க. எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? பிசாசை துரத்துக்கிற வல்லமை இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் வெற்றியாய் வாழுகிற வல்லமை இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷமா வாழுகிற தகுதி இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஜெயம் எடுத்து வாழ்க்கையில மேலுக்கு மேலே போகக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்து கொள்கிற எல்லா தகுதிகளும் எல்லா கிருபைகளும் வல்லமைகளும் வரங்களும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் இந்த புது சிருஷ்டி. ஆமேன். அதுதான் இந்த புதிய மனிதன், அதுதான் இந்த புதிய ஆவி, அதுதான் இந்த புதிய ஜீவியமாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப எங்க பிரச்சனைன்னா, முதல்ல இதை நிறைய பேர் நம்ப மாட்டேங்காங்க. இதை முதல்ல நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்காங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது இல்லை பாஸ்டர், நீங்க என்னதான் சொன்னாலும் அது அவருக்கு உண்டுங்க, இது இவருக்கு உண்டுங்க, இது அவருக்கு தான் நடக்குங்க, அவர் தாங்க செய்ய முடியும், அவருக்கு விசேஷித்தமா கொடுத்திருக்கிறாருங்க. அதெல்லாம் கிடையாது.
அப்படிலாம் விசேஷமா கிடையாது. ஒரே ஆவி, ஒரே பிதா, ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம், ஒரே அளவு, ஒரே வார்த்தையினால பிறந்திருக்கிறோம். எந்த மனிதனுக்கும் இந்த உலகத்துல எந்த விதத்திலும் வித்தியாசமா புதுசா ஒன்னை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை, இனியும் கொடுக்கவும் மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. அவருக்கு விசேஷித்த அதெல்லாம் எங்கேயுமே விசேஷித்த ஒண்ணுலாம் அவர் கொடுக்கல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாவா இல்லைங்களா? அப்போ அவருக்கு மட்டும் என்னங்க நடக்கு? அப்படி அவர் மட்டும் எப்படி அப்படி ஜெபிச்சா நடக்குதுன்னா, அவர் ஜெபிக்கிறாரு, நடக்குது. அப்போ அவர் மட்டும் கை நீட்டினா எப்படிங்க சுகமாகுது? அவர் ஜெபிச்சா அவர் சுகமாக்கும்னு அவர் விசுவாசிச்சு ஜெபிக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்க போய் இன்னைக்கு ஒரு பிசாசு மேல கையை வச்சு அதிகாரத்தோட ஜெபிச்சு பாருங்க, பிசாசு ஓடலைன்னா சொல்லுங்க. நீங்க பயந்துட்டே போவாதீங்க, விசுவாசத்தோட போங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா, இதை முதல்ல நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை புதிதாக்கி இருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல புதுபலன் அடைந்து செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லி இருக்கிறது போல. ஆமீன் சொல்லுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமீன் சொல்லுங்க. இதுல எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அவர் நிறைய சொல்றார். நிறைய என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல, சாரி மன்னிக்கணும், 11ஆம் வசனம் வாசிப்போம். 11ஆம். மேலும் நாம் அனைவரும், எல்லாரும் சொல்லுங்க அனைவரும், சத்தமா சொல்லுங்க அனைவரும். அனைவரும்னா எத்தனை பேரு? அனைவரும்னா எத்தனை பேரு? அனைவரும்னா ஆல், எவ்ரிபடி. இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாரும், ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாரும், எந்தெந்த சர்ச்சுக்குள்ள இருக்காங்களோ அத்தனை பேரும். இல்லைங்க, நான் சர்ச்சில் நான் எளியவனாக இருக்கிறேன் என்றால் நீங்களும் தான். ஆமேன் இல்லைங்களா? நான் அடியேன் தூசியும் குப்பையுமா இருக்கிறேன்னு சொன்னா நீங்களும் தான். ஆமேன் இல்லைங்க, நானோ ஒரு புழுவை போல் இருக்கிறேன், நானோ அப்படின்னு சொன்னா நீங்களும் தான். எத்தனை பேர்? அனைவரும்னா யாரு? அனைவரும். எல்லாரும் சொல்லுங்க அனைவரும்னா அனைவரும் தான். எல்லாரும் வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. எதுதான் அளவு? எதுதான் அளவா வச்சிருக்கிறாரு? நீங்க வளரணும். அவர் சொல்றாரு நீங்க வளரணும், நீங்க வளரணும்னு சொல்றாரு. எது வரைக்கும் வளரணும்? எதுதான் அளவு? பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு அளவு வச்சிருக்கிறாருங்க. அது அளவெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமும். இந்த ஆண்டவரை நம்ம இதெல்லாம் தெரிஞ்சா துதிக்காமலும் இருக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இப்போ என்ன பிரச்சனை? நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. நமக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறார், நீங்க வளரணும் அப்படிங்கிறாரு. இல்லைங்களா? எவ்வளவு வளர போறேன்? இல்லைங்க, நான் முடிஞ்ச ஒரு 6 அடி வளருவேன், இல்லை அது விட்ட ஒரு 7 அடி வளருவேன். சரீரத்தில் இதானே அளவு? இதானே உலகத்திலே பெரிய மனுஷனா வளர்ந்துருவேன். எவ்வளவு அடி? 7 அடியா? அதான அளவு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அளவு வச்சிருக்கிறேன். இது எங்க? உள்ளான மனுஷன்ல, ஆவியில, அறிவில, ஆத்துமாவில என்ன சொல்றாருன்னா ஒரு அளவு வச்சிருக்கிறார். என்ன அளவுனா கிறிஸ்துவுடைய வளர்ச்சிக்கு தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்து எப்படி இருப்பாரோ அப்படியே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய அழைப்பு. அதுதான் உங்களுடைய விசுவாசம். அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் நம்பிக்கையா இருக்கணும். அதுதான் உங்கள் அளவாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. என்ன அளவு உங்களுக்கு இருக்கணும் சொல்லுங்க. நான் வளரணும் பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? வளரணும் இல்லைங்களா? நான் இவ்வளவு இருந்தா போதும், நான் இவ்வளவு வளர்ந்தா போதும். இல்லைங்க, அந்த அளவுலாம் இல்லை. நீங்க இவர் என்ன அளவு வச்சிருக்கிறாரு? இவர் என்ன அளவு வச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவின் அளவுக்கு. நீங்க இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு. ஆமீன் சொல்லுங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லாருமே என்ன செய்யணும்? கடல் மீது நடக்கிறதா அளவு, கடும் புயல் அடக்கிறதா அளவு. கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்க அளவுனா கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாரோ அந்த அளவுக்கு நீங்க வளரணும். சாத்தானை துரத்தினார், வியாதிகளை சுகமாக்கினார், கடல் மீது நடந்தார், காற்றை பார்த்து என்ன செய்தார்? காற்றை பார்த்து என்ன சொன்னார்? கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னார். அதான் உங்களுக்கு அளவு. 5 அப்பம் 2 மீனை ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னார் பாரு, அதான் உங்களுடைய அளவு. ஆமீன் சொல்லுங்க.
இந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? வளரணும். ஆமீன். இல்லையா? மறுரூபமானாரா இல்லையா? மறுரூபம் அடையல, அதான் உங்களுடைய அளவு. ஆமீன் சொல்லுங்க. அவர் எப்படி ஜெபித்தாரோ அதுதான் உங்களுடைய அளவு. அவர் எப்படி வார்த்தைகளை அறிந்து வைத்திருந்தாரோ அதான் உங்களுக்கு அளவு. அவருக்கு எவ்வளவு ரகசியம் தெரிஞ்சதோ அதுதான் உங்களுடைய அளவு. அவருடைய ஞானம் தான் உங்களுடைய அளவு. அவருடைய புத்தி தான் உங்களுடைய அளவு. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வேதம் நமக்கு எதை, நம்முடைய வளர்ச்சிக்கு எதை அளவாக வைத்திருக்கிறது? சொல்லுங்க. வேதம் நமக்கு எதை, நம்முடைய வளர்ச்சிக்கு எதை அளவாக வைத்திருக்கிறது? கிறிஸ்துவின் அளவுக்கு நாம் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைப்பும் நம்முடைய அளவுமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் போதும் பாஸ்டர், பைபிள்ல எத்தனை அதிகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அது இல்லைங்க அளவு. ஆமீன் சொல்லுங்க. அளவு இவர் சொல்றாரு கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நீங்க என்ன செய்யணும்? இனிமே உங்களுடைய நோக்கம் எல்லாம் அதான் மாறணும். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இது யாருக்கு இந்த இலக்கு? இது இந்த அளவுக்கு வளரணுங்கிறது யாருக்கெல்லாம் ஆண்டவர் இலக்காக வச்சிருக்கிறார்? சொல்லுங்க. இந்த அளவுக்கு வளரணுங்க அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் அப்படின்னு ஆண்டவர் இலக்காக வைத்திருக்கிறாரா? என்ன சொல்லுகிறது? நாம் அனைவரும், எல்லோரும், ஒரே அப்படிங்கிற வார்த்தை வருதா? இல்லையா? அப்ப எல்லாருக்குமே இந்த இலக்கு இருக்கிறது. இதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப இந்த இலக்கு என்னுடைய இலக்காக மாற வேண்டும். இதை நான் இதுவரைக்கும் அறியாம இருந்தேன், இன்னைக்கு நான் அறிந்து கொண்டேன். ஆகவே என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நோக்கங்கள் எல்லாம், அளவு எல்லாம் நான் தூக்கி தூர எறிஞ்சிட்டு இன்னைக்கு என் மனசுல ஒரு அளவு லக்கை வைக்கிறேன். அது என்னன்னா கிறிஸ்துவின் அளவுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க, வாயத்திர சொல்லுங்க, கிறிஸ்துவின். ஆமீன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறபடி எல்லாரும் சொல்லுங்க, மேலும் நாம் அனைவரும். எல்லாரும் சொல்லுங்க, மேலும் நாம் அனைவரும் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன் ஆவதே என்னுடைய அளவு, என்னுடைய இலக்கு. ஆமென். இல்லைங்களா? சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? இப்ப அடுத்த வசனம் வாசிங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. சரி, அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முதல் வார்த்தை என்ன சொல்லுது? திரும்ப வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? யாருங்க சொல்றாரு? யாரு சொல்றாரு? இதுவும் எல்லாரையும் தான், இதுவும் அனைவரும் தான், இதுவும் எல்லாரையும் பார்த்து தான் சொல்லுகிறாரு பரிசுத்தவான்கள்னு. அதோ இருக்கிறாரு, அவர் தாங்க பரிசுத்தவான். பரிசுத்தவான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாரா? சில சபைகளில் கேட்பாங்க, சிலருக்கு அந்த அந்த ஊழியக்காரங்களுக்கு பேர் யார் தான்? பரிசுத்தவான். அப்போ மற்றவங்க யார்? அசுத்தவானா? கவனிக்கிறீங்களா? இவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள். எல்லாரும் சொல்லுங்க. இங்கே பரிசுத்தவான்கள்னு சொல்றது யாரு சொல்றாருன்னா எல்லாரையும் தான். இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் இருக்குல்ல, எபேசியர் நிருபம் முழுவதுமே சபைக்கு எழுதப்பட்டது தான். சபைக்கு என்னெல்லாம் இருக்கு, விசுவாசியின் அதிகாரம் என்ன, விசுவாசிக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிருபமே எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கிறது, உங்களை எப்படி கர்த்தர் அழைத்தார் சபைக்கு. ஆமீன் சொல்லுங்க. இந்த சபையில நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருக்கலாம், 15 வருஷமா வர்றவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும், எல்லாருக்குள்ளேயும் ஆமீன் ஒரே மாதிரியான அழைப்பு, ஒரே மாதிரியான கிருபைகள், ஒரே மாதிரியான வரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, எல்லாரையும் பார்த்து தான் இவர் சொல்லுகிறாரு பரிசுத்தவான்கள். ஓ, அந்த தகுதி எனக்கு இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த தகுதி எனக்கு இல்லை பிரதர், நான் இன்னும் நகையெல்லாம் கலட்டல பிரதர், நான் இன்னும் பொட்டு பூவெல்லாம் வைக்கிறேன் பிரதர். நீங்க தான் பரிசுத்தவான்கள். உங்களை தான் பரிசுத்தவான்னு சொல்றாரு. நல்ல நகை போட்டிருக்கீங்களா? ஆமீன். முறுக்கு செயின் எல்லாம் போட்டிருக்கீங்களா? மூக்குத்தி கம்மல்லாம் போட்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்றாரு பரிசுத்தம். ஓ இல்லை பாஸ்டர், அந்த தகுதி எனக்கு இன்னும் என்ன செய்யல, வரல அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த தகுதி எனக்கு இன்னும் என்ன செய்யல, வரல, நான் இன்னும் மீசை எடுக்கலையே பாஸ்டர், நான் மீசை முறுக்கிலாம் விட்டுருக்கிறேன். உங்களை பார்த்து தான் சொல்றாரு பரிசுத்தவான்கள். நான் கடா மீசை வச்சிருக்கிறேன், நீங்க தான் பரிசுத்தவான்கள்.
ஆமேன்னு சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் சபைக்கு லேட்டாக வர்றேன்னு உங்களை பார்த்து தான் சொல்றார் நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று. ஆமேன்னு சொல்லுங்க. மேலும் நாம் அனைவரும் பரிசுத்தவான்கள், நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள். ஆமேன். அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அப்படி எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆயிடுவாங்களா? ஆயிடுவாங்க. ஏன்னு கேளுங்க, அடுத்த வார்த்தையே அதைத்தான் சொல்லுது. பரிசுத்தவான்கள், வாசிங்க அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? சீர் பொருந்தணும். அப்ப சீர் பொருந்தாதவங்களை தான் என்ன சொல்றாரு? சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சீர் பொருந்தாத ஆட்களை பார்த்தா என்ன சொல்றாரு? இந்த சீர் பொருந்தாத மனிதர்களாகிய உங்களை என்னையும் பார்த்து தான் ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரு? பரிசுத்தவான்கள். ஆனா வெயிட் அண்ட் சி. எல்லாரும் சொல்லுங்க, வெயிட் அண்ட் சி. சத்தமா சொல்லுங்க, பொறுத்திருந்து பாருங்க நாங்க எப்படி சீர் பொருந்துறோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பொறுத்துட்டே இருங்க சிஸ்டர். இன்னைக்கு என்ன எப்படி பாக்குறீங்கல்ல, காலம் வரும் நேரம் வரும், பார்த்துருங்க. ஆமீன். எப்படி சீர் பொருந்துறேன்னு பாருங்க, எப்படி மாறுறேன்னு பாருங்க, எப்படி வளரன்னு பாருங்க. என் வளர்ச்சி கிறிஸ்துவை நோக்கி இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வளர்ச்சி கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக இருக்கும். நான் இன்னைக்கு சீர் பொருந்தாமல் இருக்கிறவனாக நான் இந்த சபைக்கு வந்தாலும் அதை நம்புறீங்களா? அதை லக்காக வைக்கிறீங்களா? அது முக்கியம். ஓ பாஸ்டர் என்ன பரிசுத்தவான்னு சொல்லிட்டார். நான் சொல்லலைங்க, பைபிள் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். பைபிள் உங்களை பரிசுத்தவான்னு தான் சொல்லுது. நீங்க சீர் பொருந்தாம இந்த கார் மெக்கானிக் ஷாப்புக்கு வரும் பார்த்தீங்களா, நெளிஞ்ச இடிஞ்ச லைட்டு உடஞ்ச பிரேக்கு பிடிக்காத பைக்குகள் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே விடுவாங்கல்ல, அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். ஒன்று ஒவ்வொரு டிசைனில். கவனிக்கிறீங்களா? எல்லாத்தையும் சரி பண்ணுகிற மெக்கானிக்காக யார் இருக்கிறா? ஆமீன் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. கையை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சரி பண்ணிடுவார். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, அவர் சரியான ஆள். சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க, சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கீங்க. ஆமேன். ஏசப்பா ஆமேன். நம்ம தெய்வம். ஆமேன். அவர் கரெக்ட் பண்ணிடுவார். நீங்க எப்படி இருந்தாலும். ஆமேன். வந்துட்டே இருங்க, விசுவாசிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து வந்துட்டே இருங்க. ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும். ஆமீன். இன்னைக்கு நட்டிருக்கீங்க, இன்னைக்கு விதை முளைச்சி வந்துட்டு இருக்கு. சில விதை இப்பதான் முளைச்சிருக்கு, சில விதை இப்பதான் பாதி மரமா இருக்கு, சிலது இன்னும் வளர்ந்துருக்கு. இன்னும் 3 வருஷம் இல்லைங்க, சிலது காய்க்க 5 வருஷம் ஆகுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆகுமா இல்லையா? விவசாயம் பண்றவன்ட்ட கேளுங்க, சிலது காய்க்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சில மரம்லாம் காய்க்க 10 வருஷம் ஆகுது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆனால் சொல்லுங்க, கனி வந்தே ஆகும். எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, காய் வரும், கனி வரும், பலன் வரும். காத்துருங்க, பொறுத்துருங்க. சபைக்குள்ள நான் இருக்கிறேன், சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன். என்னை சீர் பொருந்த பண்ணுகிற தேவனை விசுவாசிக்கிறேன். என்னை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன். அவர் என்னை கைவிட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இந்த சபையில நான் நாட்டப்பட்டிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சபையில நாட்டப்பட்டிருப்பேன். என் வாழ்க்கை சீர் பொருந்த மாறும். எங்கள் வாழ்க்கை மாறும். எங்களுக்கும் காலம் வரும். ஆமீன் சொல்லுங்க. ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப பரிசுத்தவான்கள் யாரை தாங்க சொல்றாரு? சொல்லுங்க. சீர் பொருந்தாதவங்களை பார்த்தானே சொல்றாரு. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டுனா அப்ப சீர் பொருந்தாதவங்களை தான் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? அவர்கள் சீர் பொருந்தாமலே இருந்துடக்கூடாது, அவர்கள் சீர் பொருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறாராம்? தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். இல்லையா? புரியுதா? இங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்துட்டு வரோம். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே ஆவி, அனைவருக்கும் அளவும் ஒரே அளவுங்கிறத பார்த்துட்டு வரோம்ல. அப்ப பரிசுத்தவான்களும் அவர் யாரைத்தான் சொல்றாரு? எல்லாரையும் சொல்றார். அப்ப நீங்க பரிசுத்தவான்கள், நீங்க யாரு கிடையாது, பாவிகள் இல்லை. அதுதான் சொன்னேன், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு இணையாக எதையும் தெரிஞ்சிட்டே வரணும். நம்ம யாரு இல்லைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரணும். நம்ம பரிசுத்தவான்கள் நம்ம யாரு கிடையாது. யாரு கிடையாதுங்க? சொல்லுங்க.
என்னைய பைபிள் பரிசுத்தவான்னு சொல்லிச்சுன்னா நான் வெளியில் போய் நான் என்ன தான் சொல்லணும் என்னைய? அதானே தேவனுக்கு மரியாதை, அதானே அவர் வார்த்தைக்கு மரியாதை. அவர் பரிசுத்தவான் என்ன சொல்கிறார்? இல்லை நான் வெளியில் போய் நான் ஒன்றும் இல்லைங்க, நான் தூசிங்க குப்பைங்க, நான் ஒரு கூமுட்டைங்க, நான் ஒரு அசுத்தங்க, நான் ஒன்றுத்துக்கு ஆவாதங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அவரை நம்ம என்ன செய்யறோம்? கனவீனப்படுத்துகிறோமா இல்லையா? அவர் நம்மளை என்ன சொல்கிறாரு? பரிசுத்தவான்களே அப்படிங்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. அவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க? உங்களை பார்த்தே நீங்களே சொல்லுங்க, பரிசுத்தவானே சொல்லுங்க. எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தவானே. ஆமீன். சந்தோஷமா இருக்கா? ஆமீன். உங்களை ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்தவானே அப்படிங்கிறாரு, என் பிள்ளையே, இல்லைங்களா? இந்த இயேசுவே தெரியாது அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணிட்டு ஓடனாம் பாருங்க பேதுரு. அப்புறம் இயேசுவை சிலுவையில் அறையப்படும் போது விட்டுட்டு ஓடினாங்களே, எல்லாரும் ஓடி போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது கரையில் இயேசு தரிசனமாகி அவங்கள கூப்பிடுறாரு. என்ன வார்த்தை தெரியுமா சொல்லி கூப்பிடுறாரு? அட துரோகிகளா, அட பாவிகளா, என்னைய ஒத்தையில விட்டுட்டு ஓடி போன நாதாரிகளா அப்படியே கூப்பிட்டாரு. இல்லை, என் பிள்ளைகளே அப்படின்னாரு. என்ன சொன்னாரு சொல்லுங்க? என் பிள்ளைகளேங்கிறார். அவருடைய பார்வையில் நீங்கள் யாரு தான்? பிள்ளைகள் தான். அதே மாதிரி பரிசுத்தவான் தான். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் இன்னைக்கு எப்படி எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்கள் யாரு தான் சொல்லுங்க? அப்ப பாவி இல்லைங்க, நீங்க யாரு தான்? சிலர் சொல்லுவாங்க, ஓ பாவிகளே. அதெல்லாம் கிடையாது. எங்க பைபிள்ல எங்கேயாவது யாராவது பாவின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. பேதுரு எழுதும்போது சொல்றாரு, பவுல் ஒவ்வொரு நிருபத்தையும் எழுதும் போதும் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறது. அப்படிதான் எழுதுறாரு. எங்கேயாவது பாவிகளுக்கு எழுதுகிறதுன்னு எழுதுறாரா? எங்கேயாவது எழுதுறாரா? வாழ்த்து சொல்லும் போது பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன்னு தான் எழுதுறாரு. ஆமீன். அப்போ இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் பாவின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிடாதீங்க, நீங்களும் உங்களை பாவின்னு சொல்லாதீங்க. இதில் சில பேர் என்ன, ரட்சிக்கப்பட்ட பாவி. நான் யாரு? ரட்சிக்கப்பட்ட பாவிங்க. ஒன்று பாவியாயிரு அல்லது ரட்சிக்கப்பட்டவனாயிரு. அது என்ன ரட்சிக்கப்பட்ட பாவி? ரெண்டுமா இருக்க முடியுமா? சொல்லுங்க. அப்படி முயற்சி பண்ணாதீங்க. ரெண்டும் கட்டானா இருக்க என்ன செய்யக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணாதீங்க. ஒன்று நீங்கள் யாரு சொல்லுங்க. எங்க அவர் இப்போ ஒரு வார்த்தையை வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பழைய மனுஷன், உங்களுடைய பாவியான சுபாவம், பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருந்த அந்த பாவம் என்கிற தன்மையுடைய, உங்களுக்கு புரியுதா? பாவத்தை தன்மையாக கொண்டிருந்த, நேச்சராக கொண்டிருந்த, சுபாவமாக கொண்டிருந்த ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன செஞ்சாச்சு? இப்போ நீங்கள் யாரு இல்லை, பாவி இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னு அர்த்தம். பாவத்தை அடக்கம் பண்ணியாச்சுன்னா உங்களுக்குள்ள பாவம் இனி இருக்க முடியுமா? இப்போ உங்களுக்குள்ள என்ன இல்லை, உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதா இன்றைய பிரசங்கம். நீங்கள் எப்படி புதுசாக ஆக்கியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் அறியும் போது தான், ஓஹோ இதெல்லாம் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து அதை அடைவதற்கு முற்படுவீர்கள். அதுபோல வாழ்வதற்கு ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் எடுத்து வைப்பீங்க என்பது தான் இந்த பிரசங்கத்தின் நோக்கம். உங்களுக்கு புரியுதா? ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இல்லைங்களா? ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட நம்முடைய பழைய மனுஷன், பாவ மனுஷன் என்ன செய்யப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனா நல்லா கவனிங்க, உங்களை ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தண்ணிக்குள்ளேயே அமுக்கி வச்சா என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அருமையான சகோதரி அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அமுக்கி உள்ளேயே வச்சிருக்காங்களா, வெளியே கொண்டு வந்துடுறாங்களா? பாஸ்டர் வெளியே கொண்டு வந்துடுறாரா? ஆனால் சில பாஸ்டர்மார் என்ன செய்யறாங்க தெரியுமா? உள்ளேயே அமுக்கி வச்சிருக்கிறது. பாவி பாவி, அட துரோகி அப்படின்னு சொல்லி, நீ பாவி பாவி பாவின்னு சொல்லிட்ட என்ன செஞ்சிடறாங்க? அப்படியே உள்ளேயே அந்த பழைய மனுஷனையே சொல்லி சொல்லி, பழைய சுபாவத்தையே சொல்லி, பழைய, நீங்கள் இப்போ பழைய ஆளு கிடையாது. நீ யாரு கிடையாது?
அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்புறம் என்ன சொல்லுகிறது? புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி உயிர்ப்பிக்கப்பட்டோம். இல்லையா? அடக்கம் பண்ணியாச்சுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க பிரதர்? அடக்கம் பண்ணியாச்சுன்னா என்ன செய்யணும்? அதோட மறந்துடணும். வீட்டுக்கு வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பாடெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் டீ காபி எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ண போகும்போதே ஆட்டம் பாட்டம் வெடியெல்லாம் போட்டு, எனக்கு இப்போ தான் தெரியுது அது ஏன்டா இப்படி செய்கிறாங்கன்னு. ஒரு ஆள் இறந்து கிடக்கிறாரு, செத்து போகிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, வெடி போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னா இதுதாங்க. இங்கே என்னது? பழைய மனுஷன் செத்துட்டான், இப்போ புது வாழ்வு ஆரம்பமாகுதுன்னா பாடணுமா வேண்டாமா? ஆமீன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லை, அந்த பழைய மனுஷனை கொண்டு அடக்கம் பண்ணாமல் வீட்டிலே வச்சுட்டு எல்லாம் செய்வீங்களா சொல்லுங்க? பணத்தோடே வாழ்ந்துருவீங்களா? வீட்டில் செத்து போனார் ஒருத்தர், வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமீன், சோறு பொங்கு ஆமீன், நம்ம வாட்டில் இருப்பீங்களா? கொண்டு போய் என்ன செஞ்சிடணும்? பணத்தை என்ன செஞ்சிடணும்? பழசை என்ன செஞ்சிடணும்? எல்லாரும் சொல்லுங்க, பழசை என்ன செஞ்சிடணும்? அடக்கம் பண்ணணும். பண்ணியாச்சு, கத்தர் பண்ணிட்டாரு. கத்தர் போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு, காலு கீழே மிதிச்சிட்டாரு. ஆமீன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அதையெல்லாம் சிலுவையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவைகளெல்லாம் அந்தகாரங்களின் துரத்துணங்களின் அதிகாரங்களை உறிந்து கொண்டு அவைகளின் மேல் என்ன செய்தாரு? அவைகளெல்லாம் சிலுவையில ஆணி அடித்து அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்தாரு? வெற்றி சிறந்தார். உங்களுக்கு எதிராக கட்டளைகளால் உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டார்? கொண்டு போய் என்ன செஞ்சார்? அடக்கம் பண்ணிட்டார். நீங்களும் அடக்கம் பண்ணிருங்க. ஆமீன். பாவி துரோகி எல்லாம் அடக்கம், பழைய சுபாவத்தை பழைய காரியங்களெல்லாம் அடக்கம் பண்ணிருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? உங்களை புதிதாய் மாத்திருக்கிறார். புது லைஃப் ஆரம்பிங்க. ஸ்டார்ட் டுடே. ஆமீன். இன்னைக்கு ஆரம்பிங்க. புதிய லைஃப் ஆரம்பிங்க. வெற்றியின் வாழ்க்கை ஆரம்பிங்க. விசுவாச வாழ்க்கை ஆரம்பிங்க. பரிசுத்த வாழ்க்கை ஆரம்பிங்க. சீர் பொருந்துகிற வாழ்வை ஆரம்பிங்க. ஆமீன். நாம வெற்றியை நோக்கி போகல, வெற்றியில இருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு சிலுவையில் வெற்றி பெற்றார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு சிலுவையில் வெற்றி பெற்றார். அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆனால் நீங்கள் வெற்றியில் ஆரம்பிக்கிறீர்கள். வெற்றியில் இருந்து வெற்றியை நோக்கி போகிறீர்கள். வெற்றி மேல் வெற்றியை நோக்கி போவதுதான் கிறிஸ்தவ ஜீவியமே தவிர தோல்வியில் இருந்து ஆரம்பிப்பதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். என்னுடைய ஜீவியம், எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவியம் வெற்றியில் ஆரம்பிக்கிறது. என்னுடைய வெற்றியை சிலுவையில் இயேசு ஆரம்பித்தார். அவர் ஏங்க வெற்றி பெறணும்? அவர் ஏங்க ஒருத்தட்ட போய் போட்டி போட்டு தான் யாருன்னு காட்டணுமா? வெற்றி பெறணுமா? இல்லை, அவர் பெற்றிருக்கிறார்னா அந்த வெற்றி உங்களுக்குரிய வெற்றியை அவர் பெற்றிருக்கிறார். அதை நீங்க உங்களுடைய வெற்றியாய் ஆக்கி கொள்ளுங்க. ஆமீன் சொல்லுங்க. அது என்னுடைய வெற்றி. எல்லாரும் சொல்லுங்க, அது என்னுடைய வெற்றி. இயேசு சிலுவையில பெற்ற வெற்றி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு சிலுவையில பெற்ற வெற்றி என்னுடைய வெற்றி. ஆகவே என் வாழ்க்கை வெற்றியாகத்தான் இருக்கும். நான் வெற்றியில் ஆரம்பிக்கிறேன். வெற்றியின் மேல வெற்றியை பெறுவேன். வெற்றியை நோக்கி செல்லுவேன். வேதம் என்னை பரிசுத்தவான் என்று சொல்லுகிறது. நான் பரிசுத்தவானாய் இருப்பேன். பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து செல்லுவேன். ஆமீன் சொல்லுங்க. அப்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? நமக்கு நேரம் முடிஞ்சிச்சு. சரியாக 2 நிமிஷம் இருக்கு என் கடிகாரத்தில். ஆமீன். கத்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ எல்லாரும் எழுந்திருப்போம். கத்தர் பெரியவர். அப்போ இந்த நாளில் நம்முடைய இந்த பிரசங்கத்தின் நோக்கம் என்னன்னா, நீங்கள் யாருங்கிறத முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன இருக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பரிசுத்தவான்களே அப்படிங்கிறாரு. அவர் உங்களை பரிசுத்தவானா பார்க்கும்போது நீங்கள் வேற ஏதாவது செய்யலாமா? அல்லேலூயா. அவர் உங்களை பரிசுத்தவானா பார்க்கும்போது நீங்கள் வேற ஏதாவது செய்யலாமா? வேற ஏதாவது சிந்தனை வைத்து கொள்ளலாமா? அவர் உங்களை பார்த்து சொல்றார், என் பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஆமேன். நூலை போலத்தானே சேலை இருக்கணும், வேற மாதிரி இருக்கலாமா? சொல்லுங்க பிரதர். அவரை போலத்தானே இருக்கணும், தாயை போலத்தானே இருக்கணும் பிள்ளை. ஆமாவா இல்லைங்களா? அப்பம் புத்தி தானே பிள்ளைக்கு இருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? வேற புத்தி ஏதாவது இருக்கலாமா? யார் என்னுடைய அப்பா? சொல்லுங்க, இயேசு என் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என் அப்பா. ஆமீன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என் அப்பா. நான் ராஜா வீட்டு பிள்ளை, இயேசு மகாராஜா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தேவன், எனக்கு ஒரே பிதா, எனக்கு ஒரே தேவன், ஒரே நம்பிக்கை, ஒரே அழைப்பு. என்னை அழைத்திருக்கிறார். உன்னத அழைப்பு.
மேலான அழைப்பு. தோல்வி இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, நம்பிக்கையான வாழ்க்கை. ஓ, என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார். ஏதாவது செய்து என்னை நடத்துவாரு, எனக்கு வெற்றியை தருவாரு, கதவுகளை திறப்பார். கதவுகள் அடைக்கப்பட்டது என்று கவலைப்படாதீங்க சகோதரி. கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய கதவை திறப்பார். இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாரு. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆண்டவர் உங்களை எவ்வளவா நேசிக்கிறாரு, உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நன்றி பாராட்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழணுமே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. என்னை சீர்பொருந்த பண்ணுகிற தேவனே, என்னை சீர்பொருந்த பண்ணுங்கப்பா. கனி கொடுக்கிற வாழ்க்கையை தாங்கப்பான்னு கேளுங்க. எனக்குள்ள கனி கொடுக்கிற வாழ்க்கையை தாங்கப்பா. சோர்வெல்லாம் போகட்டும், அவநம்பிக்கை போகட்டும், அவிசுவாசம் எல்லாம் போகட்டும். இன்னைக்கு நம்பிக்கையும் விசுவாசம் உற்சாகமும் இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.